வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பழைய டாப்பு தான் எடுத்துருக்கேங்க. உங்கள்கிட்ட இந்த மாதிரி பழைய சுடிதார் இருந்தால் எடுத்துக்கலாம். நான் காமிக்கிற அளவு இருக்க மாதிரி எடுத்துக்கலாம். அதை விட பெருசாக இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. நல்லா லென்த்தாக இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்க மாதிரி இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ நான் காமிக்கிற அளவு இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், இதே மாதிரி எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட டாப்பு தான் இருக்கணும்னு இல்லை, பழைய நைட்டி இல்லை நல்ல நீளமான துணி இருந்தால் கூட எடுத்துக்கலாம். இதை வந்து இப்போ நான் வந்து 4 ஓரமும் தச்சு எடுத்துக்க போகிறேன். மெயினாக இந்த ஓரமும் அந்த ஓரமும் மடித்து தையல் விட்டால் போதுங்க. இந்த ஓரத்துலேயும் அந்த ஓரத்துலேயும் ஜஸ்ட்டு ஒரு மடிப்பு மடித்து தச்சு எடுத்துக்கலாம். இப்போ 2 ஓரமும் தச்சு எடுத்தாச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து சென்டராக வந்து மார்க் பண்ணிக்கணும். இப்போ சென்டராக நான் காமிக்கிற மாதிரி அதை டபுளாக ஃபோல்டு பண்ணி சென்டராக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ சென்டராக மார்க் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் காமிக்கிற மாதிரி ஜஸ்ட்டு நம்ம எப்படி சாரீலெலாம் ஃப்ரில்லாக வைப்போம், இந்த மாதிரி ஃப்ளீட் எடுக்கிற மாதிரி அதே மாதிரி இப்படி சென்டரில் இப்படி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பீஸை வச்சு இப்போ நான் காமிக்கிற மாதிரி இப்படி ஃபோல்டு பண்ணி ஜஸ்ட் அதை ஒரு தையல் போட்டு அவ்வளோதாங்க. இப்போ நான் திரும்பவும் சொல்கிறேன், இதை அப்படியே ஃப்ளீட்டாக அப்படியே எடுத்துக்கோங்க. இதை வந்து சென்டராக பார்த்து பிடிச்சிக்கோங்க. இப்படி சென்டராக எடுத்துகிட்டு இதுக்கு வந்து சென்டரில் ஒரு சின்ன பீஸ், இதே இந்த சுடிதார் டாப்லேயே இன்னொரு சின்ன பீஸ் கட் பண்ணி அதை வந்து இப்போ சென்டராக வச்சு இதுக்குள்ளே அப்படியே மடித்து தைக்க போகிறோம். இதோட அளவு வந்து இப்போ நான் காமிக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இது வந்து 4 பக்கமும் சும்மா மடித்து ஒரு தையல் விட்டு எடுத்துக்கோங்க, அந்த பிசுரெல்லாம் வெளியே தெரியாத மாதிரி. இதை வந்து இப்போ நம்ம சென்டராக வந்து இப்போ நான் காமிக்கிற மாதிரி இப்படி ஃபோல்டு பண்ணி இதை வந்து சேர்த்தி வச்சு ஒரு தையல் விட்டுக்கலாம். இது நீங்கள் மிஷினில் தைக்கணுன்ட்டு இல்லை, ஊசி நூல் இருந்தால் கையிலே நீங்கள் அது கூட தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அந்த சின்ன பீஸை எடுத்துக்கோங்க, நான் காமிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி திருப்பிட்டு அது ரெண்டே ஈவனாக வச்சு அப்படியே ஒரு தையல் போட்டு வரணுங்க. இதை நான் மிஷின்லேயே ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேங்க. ரொம்ப ஈஸியாக நீங்கள் தைச்சிடலாம். 5 நிமிஷம் கூட ஆகாது, அதுக்கு முன்னாடியே நீங்கள் ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த மாதிரி டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க, ஸ்ட்ராங்காக தைச்சி எடுத்துக்கோங்க. அந்த சின்ன பீஸில் மட்டும்தான் தையல் விழுகணுங்க. அந்த மாதிரி தைச்சி எடுத்திங்கன்னா நமக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த கிளாத்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிளாத்தோட நல்ல சைடு வந்து உள்ளே இருக்க மாதிரி இப்படி திருப்பி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஓரமும் அந்த ஓரமும் தைச்சி எடுத்துக்க போகிறோம். ஃபுல்லாக அந்த எண்டு வரைக்கும் தைக்கக்கூடாதுங்க, பாதி வரைக்கும் ஸ்டிச் பண்ணிங்கன்னா போதும். ஈவனாக எடுத்து வச்சுட்டு இந்த ஓரம் தைக்கணும், அதே மாதிரி இன்னொரு ஓரமும் தைக்கணும். இந்த ஓரம் பாருங்கள், இப்போ நான் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். பாதி வரைக்கும் மட்டும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். முடிக்கும் போது நல்லா ஸ்ட்ராங்காக டபுள் ஸ்டிச் போட்டு முடிச்சுக்கோங்க. இப்போ இந்த பக்கம் எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ சேம் அதே மாதிரி இன்னொரு சைடும் பாதி வரைக்கும் தைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து 2 சைடும் நம்ம தைச்சி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி தான் நமக்கு இருக்கும். இப்போ 2 சைடும் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து இப்போ நான் காமிக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. 2 சைடில் வந்து தைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வந்து ஓப்பன் இருக்கும் பார்த்திங்களா, இதை வந்து இப்போ நான் காமிக்கிற மாதிரி இப்படி பார்த்த மாதிரி ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுக்கலாங்க, அவ்வளோதான். இதை மட்டும் ஸ்டிச் பண்ணிட்டோம்னா நமக்கு ஈஸியாக சூப்பராக ஒரு பேக் ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கேப் வழியாக அந்த நல்ல கிளாத் உள்ளே இருக்கும் பார்த்திங்களா, அதை அப்படியே நம்ம வந்து வெளியே திருப்பி எடுத்துடலாங்க. இந்த மாதிரி நல்ல பீஸ் வந்து வெளியே அப்படியே கொண்டு வந்துடலாம். அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பராக ஒரு குட்டியாக ஒரு ஹேண்ட்பேக் ரெடி ஆகிடுச்சு. ஜிப்போ எந்த ஹேண்டில் எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டோம். ரொம்ப சிம்பிளாக வெறும் 2-3 ஸ்டிச்சஸ்லேயே அழகாக ஒரு பேக் ரெடி பண்ணியாச்சு. இதுக்குள்ளே நம்ம மொபைல் வச்சுக்கலாம், அப்புறம் குட்டி பவுச் வச்சுக்கலாம், ஒரு குட்டி வாட்டர் கேன் வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம அதை ஹேங் பண்ணுறது கூட ரொம்ப ஈஸி. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே இந்த பேக் செய்கிறக்கு எந்த ஜிப்புமே தேவைப்படல, அதே மாதிரி ஹேண்டிலுக்கும் எந்த கிளாத்தும் நமக்கு தேவைப்படல. ரொம்ப ஈஸியாக வெறும் ஒரே ஒரு பீஸ் வச்சு தான் நம்ம பண்ணியிருக்கோம். இந்த பேக் தைக்கிறதுக்கு வெறும் 3 நிமிஷம் இருந்தால் போதுங்க, ஈஸியாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. என்னோட இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.